வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாளைய உதயம் சேனலில் ஒரு ஜேசிபி 3DX புக்லினுடைய விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அதனுடைய முழு விவரத்தை பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளைய உதயம் சேனலை இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட்டவே அந்த வெள்ளைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும். இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி 3DX புக்லைனடி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 மாடலுங்க. சிங்கிள் ஓனர் கொண்ட ஒரிஜினல் டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புக்லைனடி இருக்கக்கூடிய இடம், எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துக்கிறேங்க. மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கார்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜேசிபி 3DX புக்லினுடையங்க. ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க. வண்டி இன்ஜின் கியர் கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க. இன்ஜின் ஆயில், கீர் ஆயில், கிரவுண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டீன் மெயின்டெனன்ஸில் வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. பியூர் எர்த்துறதுக்கு மட்டுமே பயன்படுத்திய புக்லைன் வண்டிங்க. இந்த புக்லைன் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு விலை பேசி எடுத்துக்கலாம். வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிபாடு இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. பூம் ஸ்டிக்கில் வெல்டு கிராக் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க. பக்கெட் டீத்து, டோ பிளேட்டு, வால் பிளாக்கு எல்லாமே குட் கண்டிஷனுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவும் இல்லாமல் அனைத்து பணிகளுக்கும் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி தயார் நிலையில் இருக்குதுங்க. இந்த ஜேசிபி 3DX புக்லின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில் தான் ஒரு புக்லின் கரெக்டாக இருக்குதுங்க. இந்த ஜேசிபி 3DX புக்லின் வண்டி கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த புக்லின் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். நன்றி நேயர்களே, மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்.